வங்கிகளில் பணத்தை மாற்ற வருபவர்களுக்கு மட்டுமே விரலில் மை வைக்கப்படும் என வங்கி அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வங்கியின் தென்மண்டல பொது மேலாளர் நாகராஜன், மைசூரிலிருந்து மை வந்த பிறகே வாடிக்கையாளர்களுக்கு மை வைக்கும் பணி தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். வங்கியில பணத்தை மாற்றவங்களுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்களுக்கு மை வைக்கப்படும் அப்படின்றது காலையில சொல்லியிருக்கிறாங்க. இந்த மை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அதுக்குள்ளே எங்கள் வங்கிக்கு எந்த விதமான எப்படி செய்கிறது, இதனுடைய வழிவகைகள் என்ன, ஒருத்தருக்கே எத்தனை தடவை வைக்க முடியும், ஒரு வாரமா இல்லை ஒரு மாதமா இல்லை 15 நாட்களா, அது எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வழிவகைகள் வரும். வந்த உடனே உங்களுக்கு அது நாளைக்கு காலைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். எங்களுக்கு அந்த மை கிடச்சிச்சின்னா அந்த மையையும் கூப்பிட்டுட்டு இல்லை வாங்கிட்டு வரணும். அதையும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு, இதனால் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, உண்மையிலேயே மாற்றக்கூடியவர்கள் உடனே மாற்றிட்டு போயிடலாம். இப்போ நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. அது அவங்க காசு தானா மற்றவங்க காசு தானா அப்படின்றத தெரியறதுக்காக வேண்டி தான் இந்த மை வைக்க சொல்கிறாங்க. ஒருத்தரே வாங்கினவரே திருப்பி வெவ்வேறு பேங்க்கில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்ப்பதற்காக வேண்டி இது வச்சா நல்லது அப்படின்ற மாதிரி காலையில் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த கைட்லைன்ஸ் வந்துருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நாளைக்கு அது எப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா எங்கள்கிட்ட மை வச்சுட்டா அடுத்த பேங்க்கில் போய் அவங்க வாங்க முடியாது. அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அதாவது மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எந்த விதமான இது எப்படி ரிசர்வ் பேங்க்ல இருந்தோ இல்லை மத்திய அரசாங்கத்தில் இருந்தோ இதை பற்றி தெளிவான அறிக்கை வந்த உடனே அதை நாங்கள் செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்குன்றதை இப்போதைக்கு சொல்ல விருப்பம்.